திருமுறைனா என்ன, நால்வர்னா யார், சிவன் கோயிலுக்கு ஏன் வரணும், சுவாமின்னா யார். கோயிலில் நம்ம ஒரு ஊர்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோயில்னா சிவன் கோயில் தான். பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில், பெருமாள் கோயில் இதெல்லாம் வந்து ஆலயத்தை தான் சேரும். கோயில்னா ரெண்டு, சைவத்தில் எடுத்திங்கன்னா சிதம்பரம், வைணவத்தில் எடுத்திங்கன்னா ஸ்ரீரங்கம். அப்போ கோயில் சொன்னாவே சிவன் கோயிலை தான் குறிக்கும். சைவ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். சைவத்துக்கு வந்து திருநீர் இல்லா நெற்றி பாழ் அந்த நிலையில் வந்து சைவத்தை வந்து தூக்கி வளர்த்த 4 அடியார் பெருமக்கள் தான் நம்ம 4 சொல்கிறோம். அந்த 4 வந்து இன்னி அளவு கூட வந்து ஒரு குழந்தை வந்து திருஞான சம்பந்தர்னா யாருன்னு கேட்டால் எங்கள் எதிரில் இருக்கிற தாத்தான்னு சொல்கிறார். அந்தளவுக்கு வந்து விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. 4 யாருன்றது ஃபஸ்ட்டு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர்னு சொல்கிற மாணிக்க வாசக பெருமான். இவங்க 4 தான் வந்து 4 பேர். இந்த 12 திருமுறையும் எழுதினவங்க வந்து 27 அடியார் பெருமக்கள் தான் எழுதுனது. 63 நாயன்மார் வரலாறும் தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமானவங்க வந்து இந்த 4. இவங்க வந்து சமயக்குறவர்னு சொல்லுவாங்க. 4 விழா தான் எடுக்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பாடுபட்டுருக்கோம். எல்லாருக்கும் வந்து 4 பற்றி தெரியணும், திருமுறைன்னா என்னென்னு தெரியணுன்ற ஒரு நோக்கம் தான் இந்த திருமுறை வளர்க்காக தான் இது செஞ்சுருக்கோம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்.